ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி மிதுன லக்னத்திற்கு சனி பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மார்ச் 29ஆம் தேதி சனி கும்பராசியிலேருந்து மீனராசிக்கு போகிறாரு. இப்போ நான் எடுத்துகிட்ருக்கிற டைமிங் ஒரு மாதம்தான். காரணம், பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் மீனத்தில் அந்த ஏப்ரல் 25 வரைக்கும் தான் இருக்க போகிறார். ஸோ அதற்கான பலனை தான் இதில் பார்க்க இருக்கோம். இப்போ யாரெல்லாம் மிதுன லக்னத்தில் முதல் புள்ளியில் பிறந்திருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிருகஸ்ரீஷம் 3ஆம் பாதம் தான் முதல் புள்ளி. அந்த மாதிரி பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் சனி 10ஆம் இடத்துக்கு வர்றாருன்னு அர்த்தம். அது இல்லாமல் அதுக்கு அடுத்த புள்ளி மிருகஸ்ரீஷம் 2ஆம் பாதத்தில் பிறக்கிறீங்க அல்லது 3ஆம் பாதத்தில் அதாவது மிருகஸ்ரீஷம் 4ஆம் பாதத்தில் பிறக்கிறீங்க, திருவாதிரை 2 பாதத்தில் பிறக்கிறீங்க. இந்த 4 பாதம் வரும்போது அப்போ சனி அவங்களுக்கு 10ல் வர்றாருன்னு அர்த்தம். அதே மாதிரி புனர்பூசம் 3 பாதத்தில் பிறக்கிறீங்க அப்படின்னா சனி ரேவதி நட்சத்திரத்துக்குள்ளே நுழையணும். அப்போ 2.5 வருஷத்தில் ஒவ்வொரு நட்சத்திரமாக சனி கடந்து வரும்போது நம்ம லக்ன புள்ளிக்கு எத்தனாம் இடத்துல வர்றாருன்னு அந்த புள்ளி விவரமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையிலேயே 9லேருந்து 10க்கு வர்றாராங்கிறத புரிஞ்சுக்கலாம். முதல்ல 10க்கு வந்தால் என்ன செய்கிறாருன்னு மட்டும் இப்போ முதல்ல பார்த்துக்கலாம். அதாவது 10ஆம் இடம் அப்படிங்கிறது நமக்கு பணம் கொடுக்குற அமைப்பு, தொழில் கொடுக்குற அமைப்பு, உத்தியோகம் பதவி புகழ் கொடுக்குற அமைப்பு. அதனால் அது நல்ல ஸ்தானம் தான். அதுலேயே சனி நட்சத்திரமே இருக்குது. சனி நட்சத்திரத்திலே சனி வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி நமக்கு சனியினுடைய திசை புத்தி அந்தரம் சூட்சமாக நடந்தது அப்படின்னா நிச்சயமாக அந்த டைமில் நமக்கு தொழில் நல்லாயிருக்கும். இப்போ உதாரணமாக இந்த ஒரு பாதத்தில், அதாவது மிருகஸ்ரீஷம் 3ஆம் பாதத்தை விட்டுருங்க, 4ஆம் பாதத்துலேயோ அல்லது உங்களுக்கு திருவாதிரை 3 பாதத்துலேயோ பிறக்கிறீங்கன்னு வைங்க, அந்த 4 பாதத்தில் பிறக்கிறவங்களுக்கு தான் கரெக்டாக 2, 6, 10ல் சனி நட்சத்திரம் அமையுது. அப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த ஏப்ரல் 25 முடியணும். பூரட்டாதி விட்டு எப்போ உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு சனி மாறுறாருன்னு பார்க்கணும். அப்போ வரும்பொழுது தான் அந்த ஏப்ரல் 25க்கு மேலே தான் அந்த 4 பாதத்தை கடக்கிற வரைக்கும் நமக்கு 10ஆம் பாவமாக ஒரு வேலை செய்வார். மிக மிக நன்மையை கொடுப்பார். தொழில் பலத்தை உருவாக்குவார். இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில், கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் மற்றும் கனரக தொழிற்சாலைகள் நடத்துகிறவங்க மற்றும் வியாபாரம், அனைத்து விதமான வியாபாரம், சர்வீஸ் ஓரியன்டாக ஜாப் ஒர்க் பண்ணுறவங்க, இது சம்மந்தப்பட்ட அனைத்துலேயுமே நல்லா. இப்போ டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் நடத்துகிறவங்க கூட சனிக்கு காரகத்துவம். அப்போ அந்த அளவுக்கு நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய ஒரு பலனை அடையலாம். யாருக்கெல்லாம் அடையலாம்னா, உங்களுக்கு ஜனன ஜாதகப்படி சனியினுடைய திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சமோ நடந்தால் மட்டும் இதை பாருங்கள். நடக்கலைன்னா அதை பற்றி கவலையே படாதீங்க. சனி 10ல் வந்தாலும் வராட்டினாலும் உங்களுக்கு சனி இம்பேக்ட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா உங்களுக்கு திசையிலையோ புத்தியிலையோ அந்தரத்துலேயோ சூட்சமத்துலேயோ இருந்தால் தான் அது இம்பேக்ட் ஆகும். அதனால தான் நீங்கள் எப்போவுமே ஒரு பெயர்ச்சியை வச்சு பலன் எடுக்கிற இது வேண்டாம். இப்போ நம்மளே நாள் நட்சத்திர பலன் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, பாவ புள்ளிகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக. இன்ன பாவத்தில் சந்திரன் போகிறாரு. இப்போ நம்ம லக்னத்துக்கு 8ல் சந்திரன் போனால்தான் உண்மையிலேயே சந்திராஷ்டமம். அது மாதிரி 8ல் எந்த கிரகம் போனாலும் கெட்டது தான். அது மாதிரி நம்மளுக்கு சனி எப்போ 7.5 சனி மாதிரி வேலை செய்யும்னா, மிதுன லக்னத்துக்கு 4ஆம் இடமான கன்னி ராசியில் 2.5 வருஷம் சனி வரும். 8ஆம் இடமான மகர ராசியில் 2.5 வருஷம் சனி வரும். 12ஆம் இடமான நமக்கு மேஷ ராசியில் உங்களுக்கு சனி வரும். அதாவது 12ஆம் இடமான ரிஷப ராசியில் 2.5 வருஷம் சனி வரும். இந்த 4, 8, 12ல் தான் சனி 2.5 வருஷம் வர்றது தான் அது 7.5 வேலை செய்யும். அது கூட அந்த 4ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ வந்த உடனே இந்த நம்ம டிகிரி பிரகாரம் தான் அது வேலை செய்யும். இப்போ மிதுன லக்னத்தில் ஃபஸ்ட்டு டிகிரியில் பிறக்கிறீங்க அப்படின்னா மட்டும்தான் வந்த உடனே அது இம்பேக்ட் இருக்கும். 2வது புள்ளியில் பிறக்கிறீங்கன்னா அந்த ஒரு மாதம் கழித்து தான் அதனுடைய இம்பேக்ட் ஆரம்பிக்கும். இப்படி தான் நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டோம். அந்த வகையில் பார்க்கும்போது ஏப்ரல் மாதம் 25 வரைக்குமே உங்களுக்கு சனி குருவினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால மிதுனத்தில் பிறந்தவங்களுக்கு, இப்போ நீங்கள் சனியினுடைய இப்போ நடு புள்ளியில் திருவாதிரையில் பிறக்கிறீங்கன்னு வைங்க, உங்களுக்கு திருவாதிரை எத்தனாவது புள்ளியாக வருது அப்படின்னா, மிதுனத்தில் மிருகஸ்ரீஷம் 2 புள்ளி, திருவாதிரை 1ல் பிறந்தீங்கன்னா அது 3வது புள்ளி. அப்போ
ஒரு 3 மாதமாவது ஆகும் சனி 10க்கு வர்றதுக்கு. அதனால் அந்த புள்ளி விவரமாக கணக்கெடுத்து தான் இந்த சனி நம்ம கண்காணிக்கணும். யாரெல்லாம் இப்போ முதல் புள்ளியான மிருகசீரிஷம் 3ஆம் பாதத்தில் பிறந்திருக்கீங்களோ அவங்களுக்கு தான் சனி உடனடியாக 10க்கு வர்றதுன்னு அர்த்தம். அப்போ உங்களுக்கு பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்த இந்த மிருகசீரிஷம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு குரு வச்சுருக்காருன்னு அர்த்தம். குரு வந்து 2ஆம் பாவ புள்ளியாக முதல் புள்ளியாக புனர்பூசம் 4ஆம் பாதம் வருது, 6ஆம் பாவ புள்ளியாக விசாக 4ஆம் பாதம் வருது, 10ஆம் பாவ புள்ளியாக பூரட்டாதி 4ஆம் பாவம் வருது. இந்த பாத புள்ளி தான் உங்களுக்கு இந்த யாரெல்லாம் முதல் புள்ளியான மிருகசீரிஷம் 3ல் பிறந்திருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த 2, 6, 10 இயக்கிற கிரகம் குருவாயிடுறார். அதுக்கு அடுத்த புள்ளியாக நீங்கள் வந்து பிறக்கிறீங்கன்னு வைங்க, மிருகசீரிஷம் 4ஆம் பாதத்துலேயோ திருவாதிரை 1, 2, 3 பாதங்களில் பிறந்தீங்க மட்டும் அப்போ சனி முழுக்க முழுக்க பணம் கொடுக்கறதுக்கும் உத்தியோகம் கொடுக்கறதுக்கும் தொழில் வளர்க்குறதுக்கும் உறுதியாக நம்மளுக்கு வேலை செய்ய போகிறாருன்னு அர்த்தம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஏப்ரல் 25க்கு மேலே தான் சனி அந்த 2, 6, 10க்குள்ளே என்ட்ரு ஆகிறார் அந்த காம்பினேஷனில். அப்போ வந்து உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அப்போ நிச்சயமாக இந்த 10ஆம் பாவத்தில் சனி வர்றது நமக்கு நன்மைகள் தான். ஆனால் உண்மையிலேயே 10ஆம் பாவ புள்ளி எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த புள்ளியை சனி தொடும்போது தான் அந்த பண வரவோ உத்தியோக பலமோ தொழில் பலமோ கிடைக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு மிதுன லக்னத்தில் புனர்பூசத்தில் பிறக்கிறீங்கன்னு வைங்க, புனர்பூசம் 1, 2, 3 பாதம் அங்கே மிதுனத்தில் இருக்குது. அப்போ கடைசி 3 பாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு எதாக வரும்? புதனாக வரும். 2ஆம் இடத்துல ஆயில்யம் இருக்குது, 6ஆம் இடத்துல கேட்டை இருக்குது, 10ஆம் இடத்துல ரேவதி இருக்குது. அப்போ புதன் பணப்பொறுப்பை ஏற்றுக்கிறாரு, உத்தியோக பொறுப்பை ஏற்றுக்கிறாரு, தொழில் பொறுப்பை ஏற்றுக்கிறாரு. அப்போ சனி என்ன ஆவார் அப்படின்னா நமக்கு 1, 5, 9க்குள்ளே வந்துடுவார். இந்த 1, 5, 9 என்ன அப்படின்னா சந்தோஷமாக இருக்கிறது, ஆரோக்கியமாக இருக்கிறது, தெய்வ அனுகூலமாக இருக்கிறது, பூர்வீகம் சார்ந்து இருக்கிறது, நம்முடைய சிந்தனைகளை குறிக்கிறது, நமக்கு உண்டான குழந்தை வர்க்கம், உயிர்பற்றான விஷயங்களை குறிக்கிறது. அப்போ அந்த உயிர்பற்றான விஷயங்களை தான் சனி வச்சுருக்கார ஒழிய அது 10க்கு வந்துருச்சுன்னு நம்ம நினைக்கக்கூடாது. அப்போ அந்த 10க்கு வரும்போது உங்களுக்கு எங்கே வரும்? இப்போ நம்ம வந்து கடைசி புள்ளியான குருவனுடைய நட்சத்திரத்தில் பிறக்கிறீங்கன்னா அது ரேவதியில் வந்து வரும்பொழுது தான் அந்த 2, 6, 10 தொடுவார். அப்போ நம்ம எப்போ கவனிக்கணும் அப்படின்னா நமக்கு சனியினுடைய திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சமோ நடந்தால் அது உண்மையிலேயே எந்த புள்ளி தொடுது, 1, 5, 9 தொட்டால் உயிர் சார்ந்து நல்லாயிருக்கும், உயிர் பற்று சார்ந்து நல்லாயிருக்கும், பாசம் நேசம் குழந்தைகள் ஆரோக்கியம் இது சார்ந்து நல்லாயிருக்கும் அர்த்தம். இப்போ கமிஷன் தொழில் மூளை உழைப்பு இதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு அர்த்தம். ஆனால் அதே கரெக்டாக 2, 6, 10ல் சனி டச் பண்ணும்போது தான் பொருளாதாரத்துக்கு ஹெல்ப் பண்ணும், வேலைக்கு அங்கீகாரம் கொடுக்கும், சொந்த தொழிலை வளர்த்து விடும், உங்களுக்கு தொழில் டெவலப்மெண்ட்டு பதவி புகழ் அதிகாரமெல்லாம் கிடைக்கும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம் எஸ். நன்றி, வணக்கம்.